ஹலோ அண்ட் வெல்கம் டு ஷாக் கொரை. மை நேம் இஸ் இந்திரா போஸ். உங்களுக்கு மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ், ரியல் கிரைம் ஸ்டோரிஸ், ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கு கதை பிடிக்கும்னா, கதை கேட்க பிடிக்கும்னா, தேங்க்யூ வெரி மச். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஷாக் கொரை. ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது. இந்த கதை வந்து மெக்சிகோவில் 1970s ஒரு த்ரூவான ஸ்டோரி. ஓகே, ஆனால் வியர்டான ஸ்டோரி, த்ரூவான ஸ்டோரி, ரொம்ப டாப் சீக்ரெட்டான ஸ்டோரி. ஏன்னா இந்த கதை நான் எங்கே கேட்டேன்னா, இன்னொரு பாட்காஸ்ட்டில் இங்கிலீஷில். ஓகே, அவர் அந்த அந்த ஆளுகிட்ட சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க, நம்ம வந்து கொஞ்சம் கோரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோரேட் பண்ணி பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கதை வந்து அவரே வந்து மெக்சிகோ கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கதையை வந்து அவர் சொன்னார். ஓகே, ஏன்னா அந்த அப்ரூவல் வாங்கின பிறகு அந்த விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த டிரான்ஸ்கிரிப்டோட வந்து சொன்னால் தான் வந்து ஒன்று கொஞ்சம் கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சார். நம்மளுக்கு எது வருதோ நம்ம அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கதை வந்து ஏன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கதை வந்து கடவுள்கிட்ட ஒரு ஆள் பேசியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அவருக்கே கடவுள் இல்லையான்னு இது வரைக்கும் அவருக்கே தெரியல. ஓகே, ஸோ இந்த கதை வந்து 1970s மெக்சிகோவில் வந்து நடந்துச்சு. யங் ஃபெல்லர் நேம் ரஃபாயல்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ட்ரெயினர் பைலட்டில். ஓகே, ஸோ ட்ரெயினர் பைலட்லாம் இந்த பைலட் ஒன்று ட்ரைனிங் பண்ணியிருப்பார். ரொம்ப யங் தான், ஒரு 20 years old. ஹி ஸ்டில் வெரி ஹி ட்ரெயின் டு பிகம் அ வெரி குட் பைலட். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஸோ எவ்ரி டைம் அவர் வந்து பைலட் ட்ரைனிங் போகும்போது அவர் அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஏர்க்ராஃப்ட் தான், இந்த போயிங்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து வேறு மாதிரி பைலட்டு. இது வந்து சின்ன ஏர்க்ராஃப்ட். இந்த நார்மலி இந்த கட்டல் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜாமான் அனுப்புறதுக்கு வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி சைஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் வந்து அவர் ட்ரைனிங் எப்பயுமே அவர் வந்து செய்யும்போது பக்கத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார். இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவார், ஓகே டேக் ஆஃப்க்கு எப்படி, லேண்டிங்க்கு எப்படி, நீங்கள் எந்த ஹைட்டில் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஹைட் தான் வந்து போக முடியும். ஒரு ஃப்ளைட்லாம் வந்து போயிங்லாம் வந்து 30,000 போகும், ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து அதுக்கு மேலே போகும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து இந்த அளவுக்கு தான் போக முடியும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி கமர்ஷியல், இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம். ஓகே, ஸோ மெக்சிகோவில் வந்து ஒரு நாள் காலையில் அவர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ரஃபேல்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரஃபேல்பா, நீ நல்லா தான் ஓட்டுற கப்பலை, நான் நினைக்கிறேன் நீ இன்றைக்கி வந்து தனியாக எடுத்துகிட்டு போ. ஓகே, நீ தான் வந்து ஒரு மாதிரி ப்ரோ ஆகிட்டிய, நீ தனியாக எடுத்துகிட்டு போய் பழகு. கொஞ்சம் வந்து உடனே வந்து ஒரு தனியாக நீ ஓட்டினா தான் அடுத்த வாட்டி வந்து உனக்கு ஜாப்லாம் கிடைக்கும். நீ என்ன நோக்கி போறியோ அந்த ட்ரீம் வந்து நீ உனக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த நல்ல மனசில் வந்து ரஃபாயலை வந்து தனியாக போய் சொல்லியிருக்காரு. ரஃபாயலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நாளுக்கு தான் அவன் காத்துக்கிட்டு இருந்தான். யாரு தான் கப்பலை வந்து தனியாக ஓட்டணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்து இருக்க சொல்லுங்கள். அந்த கப்பல் மேலே பறக்கும்போது அந்த அப்படி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, கப்பலில் பறந்தாலே ஒரு ஃபீலிங், அதுவும் அந்த கப்பலை நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ ரஃபாயல் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். காலையிலே 9 மணிக்கு 9:30 மணிக்கு வந்து கப்பலை வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாரு. கப்பல் டேக் ஆஃப் பண்ணோன்னே அவர் அந்த டேக் ஆஃப் பண்ணோடனே வந்து அந்த அந்த பேசிக்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும், எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் வந்து ஜாய்ஸ்டிக்லாம் வந்து ஓகே சரியாக இருக்கா, எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அல்டிடியூட் போனோடனே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு மாதிரி ஜாலியாக நம்ம வியூ என்ஜாய் பண்ணுவோம் ஓகேன்னு சொல்லிட்டு வியூ என்ஜாய் பண்ணியிருக்காரு மனுஷன். ஓகே, அதுக்கப்புறம் சரி நம்ம தான் மேலே வந்துட்டோமே, நம்ம வந்து இந்த சர்வீஸ் டவருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, ஹலோ திஸ் இஸ் ரஃபாயல் ஃப்ரம் ஃப்ளைட் XB375ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. யாருமே ரிப்ளை பண்ணல. என்னடா யாருமே ரிப்ளை பண்ணலையே, நார்மலி ரிப்ளை பண்ணுவாங்களே, ஏன்னா ரேடாரில் வந்து அவங்க கண்டிப்பாக தெரியும்ல, ரேடாரில் வந்து இந்த ஃப்ளைட் வந்து இப்போ இந்த பாதையில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது தெரியும். என்னடா யாருமே அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. நான் சரி, அவரோட ஃப்ளைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஓகே, ஒரு 9:30 எடுத்தாருன்னா ஒரு ½ an hourல முடிஞ்சிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் தான். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ரஃபாயல் வந்து ஃப்ளைட்டை வந்து அவர் அப்படி ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காருல்ல, திடீர்னு வந்து ஹி லூசஸ் கண்ட்ரோல். ஃப்ளைட்டோட கண்ட்ரோலே அவர் ஃபுல்லாக லூஸ் பண்ணுறாரு. ஃப்ளைட் வந்து லெஃப்ட் வளைச்சா லெஃப்ட் வளைய மாட்டுது,
ரைட்டுக்கு வளைஞ்சா ரைட்டுக்கும் வளைய மாட்டுது. என்னடா அது சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி அப்படியே பேனிக் ஆகுறான். சரி நம்ம வேற ஏதாச்சும் பட்டனை வந்து ட்ரை பண்ணுவோம்னா பட்டன் எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி பிளிங்க் பண்ண ஆரம்பிக்குது. மீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹேர் வயராக ஓடுது. ஸோ ரஃபேல் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக பறக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப வந்து என்சைட்டி ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போச்சு, நம்ம வந்து ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண போகிறோம், இன்றைக்கி தான் நம்ம கடைசி நாள் வாழ்கிறது, நம்ம வந்து இதுக்கப்புறம் மறுகியாதான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஃப்ளைட்டு வந்து கீழே கிராஷ் பண்ணாமல் ஃப்ளைட்டு வந்து ஒன்று ஆல்டிடியூட் மேலே போயிட்டே இருக்குது, ஒன்று மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகே, 10,000 ஃபீட் போகுது, 20,000 ஃபீட் போகுது, ஏறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ரஃபேல் அதை தாங்க முடியாமல், அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் மயக்க போடுறான். ரஃபேல் மயக்கம் போட்டது 1 ஹவர். ஓகே, அந்த 1 ஹவர் கழிச்சு திடீர்னு எந்திரிக்கிறான், தடுப்புன்னு எந்திரிக்கிறான். ஏதோ வந்து லைக் நம்ம காடி ஓட்டினா வந்து ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம அப்படியே தூங்குற மாதிரி இப்படி போனாலும் திடீர்னு எந்திரிச்சா ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ரஃபேலுக்கு வந்து கப்பல் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கான். 1 ஹவர் வந்து அவன் அவுட் ஆகிட்டான். இப்போ திடீர்னு எந்திரிச்சா அப்படி சாவு பயத்தில் எந்திரிக்கிறான். அப்படியே நம்ம செத்து போயிட்டோமா, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம வந்து ஹெவனில் இருக்கோமா ஹெல்லில் இருக்கோமா ஒன்றும் தெரில அவனுக்கு. ஆனால் அவன் பார்க்குறான் கப்பலில் தான் இருக்கும், இன்னும் உயிராக தான் இருக்குமா நம்ம, அப்பான்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். சரி எங்கே தான் இருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம வந்து மயக்கம் போட்டோன்னு. கப்பல் வந்து எங்கே கிராஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா கப்பல் கிராஷ் பண்ணல, கப்பல் வந்து பேசிக்கலி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கப்பல் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். ஓகே ரஃபேல், சரி கப்பல் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கு, கேபின் சுற்றி வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் க்ளூ அடிக்குதான். சரி கப்பல் கீழே நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா கப்பல் கீழே வந்து அவன் கப்பல் வந்து கடலுக்கு மேலே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் இன் இங்கிலீஷ் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க, ரஃபேல் வந்து சொன்னானா, I was floating on top of the sea and then the sea was on top of me ன்னு சொல்கிறான். பேசிக்லி எப்படின்னா அவன் ரஃபேல் வந்து இங்கிலீஷில் என்ன சொன்னான்னா, I was on top of the sea ன்னு சொல்கிறான், and the sea was on top of me ன்னு சொல்கிறான். ஸோ பேசிக்லி அவனுக்கு அப்படி இல்லை, இன்சைட் அவுட்டாக இருக்குது, மேலேயும் கடல் கீழேயும் கடல் மாதிரி இருக்கு அவனுக்குன்னு சொல்கிறான். இது என்னடா என்னமே புரியலையே எனக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவன் அப்படி பிளராக இருக்கான். சரி நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னு நம்மளுக்கு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு அவனுக்கு யோசிச்சது, அவனுக்கு மண்டைக்கு வந்தது, அந்த சர்வீஸ் டவர் இருக்குல்ல, அந்த டவருக்கு வந்து நம்ம ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரீச் பண்ணுறான். திருப்பி எடுத்துறான். ஹலோ, திஸ் இஸ் ரஃபேல் ஃப்ரம் ஃப்ளைட் XB357 சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். அந்த சைட்லேருந்து சொல்லிட்டு இறையிற சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் ஒன்றுமே சவுண்ட் இல்லை. திருப்பி ட்ரை பண்ணுறான். ஹலோ, திஸ் இஸ் ரஃபேல், நான் காணா போயிட்டேன், நான் எங்கே இருக்கேனே எனக்கு தெரியல சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். ஒரு சவுண்ட் வரல. அவன் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் காரணமாக இருக்கு. ஏன்னா அவன் ஃப்ளைட் எடுத்தான் பார்த்தீங்களா, டேக் ஆஃப் பண்ணால, அவன் டேக் ஆஃப் பண்ணி சுற்றிட்டு வர ஏரியா ஒரு 1/2 hour தான். ஸோ அவனோட எண்ணெய் வந்து ஒரு 1/2 hourக்கு தான் அவனுக்கு சுக்குப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே வந்து இருக்காது. ஆனால் அவன் 1 hour பாஸ் அவுட் ஆகிட்டான். 1 hour பாஸ் அவுட் ஆக பிறகும் அவனோட எண்ணெய் தாக்கி 3/4 தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஓரளவு கொஞ்சோண்டு தான் குறைஞ்சிருக்கு, ஆனால் ஒன்று நிறையா இருக்குது. ஸோ அதுலேயே அவனுக்கு லைக் என்னடா 1 hour நம்ம பாஸ் அவுட் ஆகிட்டோம், ஆனால் இன்னும் இவ்வளோ எண்ணெய் இருக்கா. அதுலேயும் அந்த ஃப்ளைட்டு வந்து சொந்தமாக வேறு பறந்துக்கிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து கடலுக்கு மேலே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் வந்து கடல் மேலே இருக்கான், அவனுக்கு மேலே கடல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஒரு சொல்கிறான். ஓகே, அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் அவனுக்கு என்ன ஒன்று ரொம்ப பயம் தட்டிருச்சுன்னா, அவனை சுற்றி அவன் இருந்த அந்த ஏர்போர்ட்டை சுற்றி, அந்த டேக் ஆஃப் பண்ண ஏர்போர்ட்டை சுற்றி எங்கேயுமே கடல் இல்லை. ஸோ எங்கேருந்து இந்த கடல் வந்துச்சு, இங்கே கீழே இருக்கிற கடல் எங்கேருந்து வந்துச்சு, என் மேலே இருக்கிற கடல் எங்கேருந்து வந்துச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி சாசாவாக அப்படி ஒரு மாதிரி அப்படி ரொம்ப டென்ஷனான ஒரு ஃபீலிங்கில் இருக்கான். அட் தட் டைம் திடீர்னு ஒரு குரல் வருது. ஹலோ ஹலோ, யாராங்க சொல்லுங்க, ஃப்ரம் ஃப்ளைட் XB357 யாராச்சும் பேசுங்க. ரஃபேல் எடுக்கிறான். ஹலோ, திஸ் இஸ் ரஃபேல், நான் எங்கே இருக்குன்னு தெரில, நான் தான் இந்த ஃப்ளைட்டோட பைலட்,
எனக்கு நான் எங்கே இருக்கேனே தெரில, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்னு. அந்த சைடில் இந்த டவரில் உள்ள ஆள் வந்து அமைதியாக இருக்காரு. ஹலோ ஹலோ, என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க, சொல்லுங்க. அந்த சைட்லேருந்து அந்த ஆள் கேட்குறாரு, மிஸ்டர் ரஃபாயல், நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து தனியாக தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் தனியாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னே வந்து ரஃபாயலுக்கு வந்து முடியெல்லாம் செலுத்திருச்சு அப்படியே. ஏன் நீ எப்படி கேட்குற, தனியாக இருக்கியான்னு? ஏன்னா அவன் டேக் ஆஃப் பண்ணதுலேருந்து அவன் இந்த விஷயம் எல்லாம் கோத்ரூ பண்ணுறது தனியாக தான் கோத்ரூ பண்ணுறான். தென் ஆஃப்டர் தட் தான் அந்த டவரில் இருக்கிற ஆஃபீஸர் ரஃபாயலுக்கு வந்து சொல்கிறான் இன்டர்காமில், இவ்வளோ நேரமாக நான் இந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு 20 நிமிஷமாக யாருக்கிடையோ பேசிக்கிட்டு இருந்தேன்டான்னு சொல்கிறான் அவன். ஆனால் இந்த குரல் இல்லை, வேற யாரோ குரல். அந்த குரல் வந்து ரொம்ப டீப்பாக, ரொம்ப லைக் ஹியூமனைஸாக இல்லையா, ரொம்ப வேற மாதிரி, லைக் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சான். ஸோ அந்த வாய்ஸ் வந்து பேசிக்கலி அந்த ஆஃபீஸர், அந்த டவர் ஆஃபீஸர் கூட வந்து கான்வர்சேஷன் வச்சுருக்கு 20 நிமிஷமாக. என்ன கான்வர்சேஷன்? அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்கே வந்து, ஹலோ, திஸ் இஸ் நாட் த பர்சன் தட் இஸ் ஸ்பீக்கிங், அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்கு கேட்குற குரல் வந்து இந்த மனுஷனோட குரல் இல்லை, இந்த மனுஷனை வந்து, அதாவது ரஃபாயலை வந்து நாங்கள் ஸ்பீக்கராக பாய்க்கிறோம். எங்களோட விஷயத்த சொல்கிறதுக்காக நாங்கள் ரஃபாயலை வந்து ஸ்பீக்கராக பாய்க்கிறோம். நாங்கள் சொல்கிற விஷயம் அனைத்துமே வந்து சொல்லி முடித்தோடனே ரஃபாயலுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. அதுலேயும் இந்த வாய்ஸ் வந்து நிறைய விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்கு. அதாவது ஹியூமனிட்டியை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்கு. எப்படி வந்து மனுஷனுங்க வந்து ரொம்ப இந்த கிரீட்டை வந்து பாய்ச்சி வார்லாம் வந்து உருவாக்கி இந்த வேர்ச் ஆஃப் எக்ஸ்டிங்ஷனுக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம், வார்னாலேயே நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்கான். லைட்டிங்கை பற்றி பேசியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜியை பற்றி பேசியிருக்கான். ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து ரொம்ப இந்த டீப்பான விஷயம் சொல்லுவாங்களே, இந்த டீப்பான விஷயம் பேசி அந்த சைடு ஆஃபீஸருக்கும் வந்து மண்டையை பிக்க வச்சிருக்கு இந்த குரல். சரியா? இவனையும் வந்து ஸ்பீக்கராக பாச்சு அந்த ஸ்பீக்கர்லேருந்து அவன்கிட்ட பேசி அவன் ஸ்பீக்கரையும் அவுட் ஆகிட்டாங்க. சரியா? அவனுக்கும் வந்து அங்கே பிளர் ஆகிட்டான். யாராவது நம்மளை வச்சு ஏதாச்சும் ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கும் நம்ப முடியல. ஓகே, இப்போ திடீர்னு வந்து 20 நிமிஷம் பேசி முடிஞ்சோடனே இந்த கப்பல் வந்து ரேடார்லேருந்து அவுட் ஆயிடுச்சு. ரஃபாயல் காணாம போனால, இந்த கடல் கீழே கடல் மேலேன்னு சொன்னால இதெல்லாம் வந்து கப்பல் ரேடார்லேயே இல்லை. ஸோ ரொம்ப நேரமாக கப்பல் ரேடாரில் இருந்து ஆஃப் ஆகி திருப்பியும் வந்தோடனே தான் வந்து இவன் கூட பேச முடிஞ்சிருக்கு. ஸோ ரஃபாயல் வந்து திருப்பியும் என்ன சொல்கிறேன் நீ, நான் தானே இங்கே இருந்தேன், நீ என்ன சொல்கிற, எனக்கே ஒன்றும் ஞாபகம் இல்லையே, யார் பேசுனா, இவ்வளோ நேரம் வந்து யார் வந்து உன் கூட கான்வர்ஸ் பண்ணா, நான் மட்டும்தான் இந்த கப்பலில் இருக்கேன், நீ என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்கே இருக்கேனே எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன எப்படி பத்துது, எப்படி கடல் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிற நேரத்தில் திருப்பியும் கப்பல் வந்து ரேடார்லேருந்து ஆஃப் ஆகுது. திருப்பியும் அந்த ஆஃபீஸர் வந்து திருப்பியும் ட்ரை பண்ணுறான் ரஃபாயலை ரீச் பண்ண. ஹலோ ரஃபாயல், எங்கே இருக்க? ரஃபாயல் கம்மின், ரஃபாயல் கம்மின்றான். ரஃபாயல் ஒன்றுமே வந்து சவுண்ட் இல்லை, ஒரு இறையிற சத்தம் மட்டும்தான் வருது. ரொம்ப நாள் ட்ரை பண்ண பிறகு ரஃபாயல் திருப்பியும் ரேடாரில் வரான். ரேடாரில் வந்தோடனே இந்த டவர் ஆஃபீஸர் ரஃபாயல் கிட்ட சொல்கிறான், நீ உடனே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட்டுக்கு மறுபடியும் திருப்பியும் வந்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரஃபாயல் அதை ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட்டுக்கு திருப்பியும் வந்துட்டான். ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே அவனை ரிசீவ் பண்ணது இந்த மேட் இன் பிளாக்ல இருப்பாங்களே, இந்த கருப்பு கலர்லாம் போட்டு ஒரு மாதிரி அப்படியே எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத மாதிரி, அந்த மாதிரி ஆள் தான் வந்து ரிசீவ் பண்ணாங்க. பிளாக் கார்ஸ், பிளாக் சூட், இது மாதிரி தான். ஸோ ரஃபாயலை வச்சுருந்த ஜாமா, ரஃபாயல் ஏர்க்ராஃப்ட்குள்ளே இருந்த அத்தனை விஷயம், பிளாக் பாக்ஸ் எல்லாத்தையும் கான்ஃபிஸ்கேட் ஃபுல்லாக, யாருக்குமே மீடியா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வாரம் ரஃபாயல் காண போயிட்டான். ரஃபாயல் எங்கேன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் அவன் திருப்பி வந்தான். ஆனால் அவன் திருப்பி வந்தோடனே பழைய ரஃபாயல் மாதிரி இல்லையா. அவனை சுற்றி இருந்தவங்க, அவன் குடும்பத்தில் இருந்தவங்களே வந்து ரஃபாயல் வந்து மிந்தி மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கான் ரஃபாயல். ஏன்னா ரஃபாயல் வந்து 2 வாரம் கழிச்சு திருப்பி வந்தோடனே வாழ்க்கையிலே இனிமேல் நான் ஏவியேஷன் பக்கமே தலையை வச்சு படுக்க மாட்டேன்டா சாமின்னு சொல்லிட்டானா. எனக்கு கப்பலையே ஓட்ட ஆசை இல்லை, எனக்கு விட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டான். ஏவியேஷன் தான் அவனோட ட்ரீம்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ
கப்பலே நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறான். ஓகே, அதை தவிர்த்து ரஃபாயல் வந்து நிலாவை பற்றி பேசுறது. ஓகே, ப்ரௌன் பேப்பரில் வந்து சில்வர் கலர் ரவுண்டை போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வரைவானா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க ரஃபாயல் வந்து ராத்திரி வந்து அவனுக்கு நிறைய நைட் மேட்ச் வர ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் இந்த நைட் மேட்ச்லாம் என்ன சொல்லுவான்னா, திடீர்னு எந்திரிச்சு திடீர்னு கத்திக்கிட்டே எந்திரிப்பானா. they are very nice, they are very kind, but they are not human. அவங்களும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசக்காரவங்க, ஆனால் வந்து அவங்க மனசுனே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் தான் நைட் மேலேருந்து அப்படி எந்திரிச்சு கத்தும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ யா, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஃபாயல் யாரு கூட பேசலாம்? எங்கே காண போனா? எங்கே இருக்கு இந்த below me is sea, above me is sea? எப்படி கடலே இல்லாத இடத்துக்கு அவன் ஃப்ளோட் பண்ணி அங்கே போனான்? ஒரு ஹவர் பாஸ் அவுட் ஆகிற பிறகும் அவன் கப்பல் ஒன்று கிராஷ் பண்ணாமல் அப்படி ஃப்ளோட்டாகவே இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு மிஸ்டரி. இந்த மிஸ்டரியை வந்து அவங்க ஃபுல்லாக டாப் சீக்ரெட் லெவலில் வந்து ஒரு மியூசியமில் அல்கபோக்கோ அந்த மியூசியமில் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகே, வித் ஓன்லி பர்மிஷன் யூ கேன் see the transcript of the thing. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி பிடிக்கும்னா ஓகே, கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் நான் பேசுகிறது ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அது மாதிரி விஷயம்லாம் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கோ நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, இவ்வளோ விஷயத்த மண்டியில் ஏற்றணும்ல, உங்களுக்கு கதை சொல்லணும்ல. ஆல்ரைட், ஸோ இந்த வாரம் கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா thank you very much for joining with me, and I'll see you on the next episode of Shokokore. My name is Indra Boss.